Education Social Science teacher, Gandhi Metric Higher Secondary School in Kandambalayam. Today I am going to Geography Unit 4. First one on the hydrosphere. First one நம்ம நீர்க்கோளம் பார்க்கலாங்க. அதில் we know that our planet the Earth consists of 4 spheres. There are the lithosphere, hydrosphere, atmosphere and biosphere. அப்போ நாம் இந்த நில புவியியல் அமைப்பை 4 வகையாக என்ன பண்ணலாம், பிரிக்கலாம். அதில் என்னென்ன வகை அப்படின்னு நம்ம சொல்லலாங்க அப்படின்னாக்கன்னு, ஃபஸ்ட்டு ஒன்றில் லித்தோஸ்ஃபயரு, அதாங்கன்னு பாறைக்கோளம். செகண்ட் ஒன்றில் அட்மாஸ்பியர், வாயு கோளம். தேர்ட் ஒன்றில் ஹைட்ரோஸ்ஃபயர் அப்படின்னா நீர்க்கோளம். நெக்ஸ்ட் ஒன்றில் பயோஸ்ஃபயர் அப்படின்னா உயிர்கோளம். இது புவியே இந்த 4 புவிக்கோளம் என்பதை நாம் அறிவோம். In the earlier chapter we have studied about the lithosphere and atmosphere. பாறைக்கோளம் மற்றும் வாயு கோளத்தை பற்றி நாம் முந்தைய பாடங்களை படித்துள்ளோம். We shall now learn the other 2 spheres, namely the hydrosphere and the biosphere. இப்பாடத்தில் நீர்க்கோளம் மற்றும் உயிர்கோளம் குறித்து அறிந்து கொள்ளலாம். அதில் யூனிட்டு 4. அதில் ஃபஸ்ட்டு ஒன்று நம்ம ஹைட்ரோஸ்ஃபயர் பார்க்கலாங்க. ஹைட்ரோஸ்ஃபயர் நம்ம நீர்க்கோளம். ஒன் ஆஃப் த மோஸ்ட் indispensable natural resource on the earth is water. இயற்கை வளங்களில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் தவிர்க்க இயலாத ஒன்றாகவும் நீர் விளங்குகிறது. The earth is also called the blue planet as it holds water in abundance and this stands unique among all other planets. புவிக்கோளத்தில் நீர்வளம் மிகுந்து காணப்படுவதால் இது நிலக்கோளம் என அழைக்கப்படுகிறது. ஹைட்ரோஸ்பியர் consists of water in various forms found on the earth. தனித்துவம் வாய்ந்த கோளாகவும் பூமியில் திகழக்கூடியது தான் எதிரான இந்த பூமி ஆகும். Over 97% of the water on the earth's surface is confined to oceans. அப்போ மேலே 97% நீரானது புவியின் மேற்பரப்பில் கடல்களுக்கு உட்பட்டதாகவும், less than 3% of water is held on land as glaciers, ice caps, groundwater, rivers, lake and also the water vapor in air. அப்போ மற்ற 3% குறைவான நீரானது பனிப்பாறைகளாலும் பனிமூடுகளாலும் ஆறுகள் ஏரிகள் குளங்களாகவும் நிலத்தடி நீராகவும் ஒரு சிறு பகுதி காற்றில் நீராவியாக காணப்படுகிறது. நெக்ஸ்ட் என்ன ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள் அப்படின்னா நீர் சுழற்சி. எதை நம்ம பார்க்கலாங்கன்னு நீர் சுழற்சியை நம்ம பார்க்கலாம். அப்போ நீர் சுழற்சியில்